அன்பான யூடியூப் நண்பர்களே வணக்கம். மீன ராசியின் தன்மைகள், குணங்கள், காரகம் இத பத்தி பேச போறோம். மீன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மீனுடைய படம் போட்டிருக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மீன ராசிக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, மீன் போல நழுவி போயிருவாங்க. அவங்கள நீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பிடிக்க முடியாது. அந்த மாரி ஒரு தன்மை உடையவங்க. இது வந்து ஒரு ஜலராசி, நீர்த்தன்மை உள்ள ராசி. மீன் மீன் அதனால தான் வந்து மீன வந்து இதில வச்சிருக்கிறாங்க. ஜலராசியா வந்து செயல்படுது. இது வந்து உபயத்தன்மை உள்ள ராசி. உபய ராசின்னு அர்த்தம். ஒரு அளவுக்கு ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு ராசியா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து தன்னுடைய தரத்த தாழ்த்திக்கூடிய எந்த வேலையுமே அந்த மீனராசி வந்து செயல்படாது. தன் தரத்தில வந்து பயங்கர கம்பீரமா நிக்கக்கூடிய தன்மையா தான் இருக்கும். தனக்கு பிடிச்சத செய்யக்கூடிய தன்மையில வந்து மீனராசி வந்து எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சம் நிக்கும். இது வந்து ஒரு உயிருள்ள ராசியா வந்து செயல்படுது. இது வந்து கால் பாதத்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால் பாதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மீனராசி வந்து வரக்கூடியதா இருக்குது. இதுவும் இந்த ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசியைப் போல ஒரு மௌனமான ராசியா வந்து இருந்து செயல்படுது. சரிங்களா? ரொம்ப வந்து அதிகமா பேசாம, ரொம்ப மௌனமான ராசியா இருக்கும். ஆனா மீனராசிக்காரங்கள் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பயங்கரமா பேசுவாங்க. ஸோ, மௌனமா இருக்க கொஞ்ச நேரத்துல இருப்பாங்க. மீதி நேரத்துல பேசும்போது சூப்பரா பேசுவாங்க. ரொம்ப அறிவுகள் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அறிவுடையதா இருக்கும். எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அறிவு இருந்ததுனாலே விருத்தி செய்யக்கூடிய தன்மை வந்துரும் பார்த்தீங்களா? அந்த மாரி விருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும். கடல், குட்டைகள், மீன் பிடிக்கும் இடங்கள் இதெல்லாம் வந்து மீனராசிக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச இடம். கடலு, குட்டை, மீன் பிடிக்கிற இடம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு பிடிச்ச இடமா இருக்கும். தோல் பதனிடும் இடங்களும் வந்து மீனராசிக்கு வந்து பிடிக்கும். ஏற்கனவே வந்து நான் வந்து தோல் பதனிடுறதுக்கு விருச்சிக ராசிக்கு திண்டுக்கல்ல சொன்னேன். அந்த மாரி மீன ராசிக்கும் வந்து தோல் பதனிடும் இடம் வந்து ஒரு உகந்த இடமா இருக்குது. அப்போ அதுவும் திண்டுக்கல்லோட தொடர்புள்ள ஒரு இடம் ராசியா வந்து இருக்கும். அப்புறம் வந்து ஜெயிலு, உப்பளங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதல்லு, அப்புறம் பால் கிணறு, சேர் நிறைந்த இடங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மீனராசிக்கு வரும். ஏன்னா நீர் வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்? இந்த சேறு நிறைந்த இடம் இதெல்லாமே வயல்வெளி இதெல்லாமே வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒண்ணு மாறி மாறி வரும். அப்புறம் எண்ணெய் வயல்கள், துறைமுகம், பரந்த மனப்பான்மை. இது ஒரு சின்ன ஒரு சிறு வட்டத்துக்குள்ள வந்து அவங்க வந்து சிக்கியிருக்க மாட்டாங்க. பரந்த மனப்பான்மை இருக்கும். இது ஒரு இருகால் ராசியா வந்து செயல்படுது. சரிங்களா? இருகால் ராசியா இருக்குது. இது ஒரு பெண் ராசியில இருக்குது. ஆண் ராசி மேஷத்துல ஆரம்பிச்சு, பெண் ராசி வந்து மீனத்துல வந்து முடியும். இதுக்கு ரெட்டை குணம் இருக்கும். அதனால ரெட்டை மீன போட்டுக்கிறாங்க. ரெட்டை குணம் உள்ள ஒரு ராசியா வந்து இது இருக்குது. மீன் மாரி நழுவி நழுவி ஓடுறதுனால, இந்த பக்கமும் தன்னை வந்து சொல்லிட்டு இருக்கும். அந்த பக்கமும் தன்னை சொல்லிட்டு இருக்கும். எப்படி வேணாலும் இது வந்து மாறி மாறி தன்னுடைய குணத்த வந்து மாத்தக்கூடியது. ரெட்டை மீன் உருவம் அதுக்கு தான் போட்டிருக்கு. ஏன்னா ஒரு மீன் பொறுத்தா ஒரு குணம், 2 மீன் பொறுத்து 2 குணமா வந்து நம்மளுக்கு வந்து மீன ராசிக்கு மட்டும் போட்டு காமிச்சிருப்பாங்க. இது ரொம்ப பணிவுடையதா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏதாவது ரொம்ப வம்பு இது பண்ணா கூட, பணிவுடையதா வந்து மீன ராசிக்காரங்க வந்து செயல்பட கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மீன ராசி வந்து சந்திரனோட எப்படி வந்து இரவு பொழுதா வருதோ, ஜலராசியா வந்து கடகம் இருக்கு பார்த்தீங்களா? அது மாரி இதுவும் ஜலராசியா வந்ததுனால, இரவு பொழுத வந்து மீனராசியோடைய பொழுதா வந்து நம்ம சொல்றோம். இது ஒரு பயன் தரும் ராசியா வந்து இருக்குது. ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு ராசியா இருக்குது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, ராசி மண்டலத்தில வந்து 12வது ராசியா வர்றதுனால, இதில வந்து அயன சயன போகம் அப்படின்னு சொல்லி, அதாவது சந்தோஷமா உறங்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். உறக்க நேரத்த பொறுத்து இரவில் பிறக்கும் குழந்தைகள், பகல்ல பிறக்கும் குழந்தை அந்த குழந்தைகள பொறுத்து அவங்களுடைய தூங்கும் தன்மை வந்து மாறி மாறி கொஞ்சம் அயன சயன போகம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து தனுச போல குருவுக்கு சொந்தமான வீடா இருக்குது. குருவுக்கு சொந்தமான வீடா இருந்து ஒரு மதிப்புமிக்க வீடா வந்து இது இருக்கும். இதனுடைய மாதம் வந்து பங்குனி மாதம். இது இரட்டை ராசியா இருந்து சாம்பல் நிறம், வடகிழக்கு சமுத்திரம். அதாவது இரட்டை ராசியா இருக்குது. இதனுடைய நிறம் வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பல் நிறமா இருக்குது. அதே வந்து திசை வந்து வடகிழக்கு திசையா இருந்து, இதனுடைய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரம் அப்படிங்கிற கடல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஏரியாவுல வந்து மீனராசி வந்து அதிகமா இருக்கும். அதனால தான் மீன் படத்த வந்து போட்டுருக்காங்க. ஸோ, இந்த பொதுவான மீனராசி பலன்கள கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதில எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ, அத எடுத்து வாழ்க்கையில பயன்படுத்திக்கங்க. ஏதாவது தவறு இருந்ததுன்னா, அத திருத்திக்கங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.